20 லட்சம் ரூபாய் வழிப்பறி என சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருவல்லிக்கேணி காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், ஐடி அதிகாரிகள் தாமோதரன் உள்ளிட்ட சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 20 லட்சம் வழிப்பறி என சென்னையில் காவல் உதவி ஆய்வாளர், வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரம். வணக்கம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவில் வசிப்பவர் முகமது கவுஸ். இவர் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஜுனைத் அகமது என்பவரும் வேலை செய்து வருகிறார். கடந்த 15ஆம் தேதி முகமது கவுஸை அழைத்து புதிய சிடி ஸ்கேன் மிஷின் வாங்க வேண்டும் என்று கூறி 20 லட்சம் ரூபாய் ஜுனைத்தை கொடுத்திருக்கிறார். பிறகு பணத்துடன் சென்னை வந்திருக்கிறார் முகமது கவுஸ். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு போன் செய்த ஜுனைத் அகமது, திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வரும் ஹரிஷ் என்பவர் 10 லட்சம் தர வேண்டியுள்ளது, அவரிடம் சென்று வாங்கிக் கொள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து பணத்தை வாங்குவதற்காக முகமது கவுஸ் பைக்கில் ஏற்கனவே வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய் சென்றிருக்கிறார். பழைய வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவல்லிக்கேணி சென்றிருக்கிறார். ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை பேருந்து நிலையம் அருகே சென்றபோது திடீரென காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் சீருடையில் பைக்கில் வந்து சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்போது அந்த உதவி ஆய்வாளர் போன் செய்து 3 பேரை அழைத்திருக்கிறார். காரில் வந்த 3 நபர்கள் தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்றும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் செல்ல வேண்டும் என்றும் கூறி முகமது கவுஸை காரில் ஏற்றி சென்றிருக்கிறார். பிறகு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே சென்றபோது மிரட்டி பணத்தை பறித்துக் கொண்டு இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நடந்த சம்பவத்தை ஜுனைத் அகமதுவிடம் முகமது கவுஸ் தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகு முகமது கவுஸ் சம்பவம் குறித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது விசாரணையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் என்பவர் தான் இந்த சோதனை நடத்தி வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் பிறகு ராஜா சிங்கை பிடித்து விசாரித்த போது தான் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தான் ஒப்படைத்தேன் என்றும் தனக்கும் வழிப்பறிக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறியதாக தெரிகிறது. ஆனால் அவர் ஹவாலா பணம் பிடிப்பது குறித்து முறைப்படி திருவல்லிக்கேணி காவல் ஆய்வாளருக்கோ உதவி ஆணையருக்கோ எந்த தகவலும் தெரிவிக்கலை என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அதனால் ராஜா சிங்கிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வருமான வரித்துறை அதிகாரி வந்த 3 பேரும் அங்கு பணியாற்றவும் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் தான் மிரட்டி பணத்தை பறித்து சென்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக 3 நபர்கள், அதாவது காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 3 வருமான வரித்துறை அதிகாரிகளை தற்போது கைது செய்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். இந்த திருவல்லிக்கேணி காவல் உதவியாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 4 நபர்களை தற்போது கைது செய்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 நபர்கள் கைது செய்திருப்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.